ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டீஃபன்ஸ் வாலெட். நான் உங்க ஸ்டீஃபன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். எப்படி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பர்சனலாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கையாளுவேன் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உண்மையிலேயே ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதில் என்னோட ஃபேவரட் மெத்தட் என்ன அப்படின்றத மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிவில் ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அதனால வந்துட்டு நீங்க எந்த ஒரு ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடியும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம சேனல்ல சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஷேர்ஸாவே இருந்தாலும் நீங்க அதை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட சிவில் ரெஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றது தான் ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். நாங்க இங்க சொல்லக்கூடியது எல்லாமே வந்துட்டு என்னோட ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ், நான் என்ன பண்றேன் அப்படியான விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டு இதை கேட்டுட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. எந்த ஒரு முதலீடா இருந்தாலும் அது உங்களுடைய சொந்த விருப்பப்படி இருக்கணும். ஏன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல ரிஸ்க் இருக்கும். நீங்க ஒரு முதலீடு செய்றீங்க அப்படின்னாலே ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு, லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரெண்டு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஒன்னு ப்ராஃபிட்டும் வரலாம், இல்ல லாஸும் ஆகலாம். ஸோ அதனால வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்துட்டாலே கண்டிப்பா அதுல ரிஸ்க் இருக்கு. நீங்க அதனால சுயமா யோசிச்சு முதலீடு செய்யுங்க. நான் எப்படி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவேன், நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன், இது வந்துட்டு ஒரு சிலருக்கு ஒத்து போகும், ஒரு சிலருக்கு இந்த கருத்துக்கள் வந்துட்டு கண்டிப்பா முரண்பாடாக தான் இருக்கும். அது ஒவ்வொருத்தங்களோட தனிப்பட்ட இதுவை பொறுத்தது. சரி, நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி எப்படி செலக்ட் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட பிசினஸ் என்ன, அவங்க என்ன மாதிரியான பிசினஸ் பண்றாங்க, அந்த செக்டார் என்ன, அந்த செக்டாருக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தான் நான் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவேன். அப்ப எப்படி செலக்ட் பண்ணுவேன்னா, பாருங்க, நல்ல ஃபியூச்சர் இருக்கா, இப்போ அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, அவங்க ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்றாங்களா, இல்ல சிமெண்ட் உற்பத்தி பண்றாங்களா, இல்லைன்னா பவர் இது பண்றாங்க, மின்சார உற்பத்தியில இருக்காங்களா, இல்லைன்னா மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடிய பிசினஸ்ல இருக்காங்களா, இல்லைன்னா வந்துட்டு ஃபார்மா செக்டரா, இந்த மாதிரி இன்னும் நிறைய துறைகள் இருக்கு. இந்த ஏஐ இருக்கு, டெக்னாலஜி ரிலேட்டடா இருக்கு, சர்வீஸ் பேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான தொழில்கள் இருக்கு. அதுல அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவங்களுடைய பிசினஸ் மாடல் என்ன, அவங்க என்ன மாதிரியான பிசினஸ் பண்றாங்க, அதுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றத நான் முதல்ல பார்ப்பேன். அடுத்தபடியா நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடுறேன்னா, அதுல இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இப்போ ஒரு பவர் செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மின்சார உற்பத்தியில இருக்காங்கன்னா அதுல யார் யாரெல்லாம் காம்படிட்டர்ஸா இருக்காங்க, அதுல நிறைய கம்பெனிஸை சேர்ந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா போட்டி போடுவாங்க, அவங்களுக்குள்ள யார் பெஸ்ட்னு சொல்லிட்டு அதை தேர்ந்தெடுக்கணும். அவங்களுக்குள்ள யார் பெஸ்டா இருக்காங்க, அவங்க வந்து அதாவது அந்த துறையில பெஸ்ட்னா, இப்போ மின்சார உற்பத்தியில மொத்தமா வந்து இருக்கக்கூடிய இந்த நிலக்கரி மாதிரியான சோர்ஸ் தேர்றப்ப ரினியூவபிள் எனர்ஜி தான் வந்துட்டு ஃபியூச்சரா இருக்க போகுது. அப்ப அந்த ரினியூவபிள் எனர்ஜி ஃபியூச்சரா இருக்க போகுது அப்படின்ற பட்சத்துல அதுக்காக யார் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்ப்பேன். அதுல யார் பெஸ்டா இருக்காங்க அப்படின்றத நான் பார்ப்பேன். அடுத்தபடியா நான் என்ன பார்ப்பேன்னா, அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய அந்த பேரு, எந்த மாதிரியான ஒரு நேம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுன்றது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்பிக்கையால கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் சொல்லணும். இப்போ ஒரு நெகட்டிவான நியூஸ் வருது அப்படின்ற பட்சத்துல உடனே என்ன பண்ணணும்னா ஷேர் பிரைஸ் எல்லாம் விழ ஆரம்பிச்சிடும். ஒரு பாசிட்டிவான நியூஸ் வருது அப்படின்ற பட்சத்துல ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேருடைய பிரைஸ் உயர ஆரம்பிக்கும். அப்ப முழுக்க முழுக்க ஷேர் மார்க்கெட்ன்றது வந்துட்டு நம்பிக்கையால கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த கம்பெனியை பத்தி மக்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்கு, எப்படி பாசிட்டிவா இருக்கா அப்படின்றத வந்துட்டு நான் கொஞ்சம் செக் பண்ணுவேன். அடுத்ததான் நான் என்ன விஷயத்த பார்ப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொமோட்டரோட ஹோல்டிங்ஸ். அடுத்ததான் நான் எந்த விஷயத்த பார்ப்பேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷேர் ஹோல்டிங்ஸ், யார் யாரு எந்த அளவு பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அப்போ ப்ரொமோட்டர் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் கிட்ட எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு எவ்வளவு வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட எவ்வளவு இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி யார் யார் எவ்வளவு வந்துட்டு இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்துட்டு ஹோல்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த வந்துட்டு பார்க்கணும். ஏன்னா அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்ததான் நான் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த பார்ப்பேன்னு பாத்தீங்கன்னா, அந்த வால்யூம், ட்ரேடிங் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. தினசரி மக்கள் வந்துட்டு அந்த ஸ்டாக்ஸை வாங்குறதும் விற்கிறதும் இந்த மாதிரியான ட்ரேடிங் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கு, அந்த ட்ரேடிங் வால்யூம்ன்றது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு ஷேரை வாங்கிடுறீங்க, அந்த ஷேரை திருப்பி நீங்க விற்கணும்னு நினைக்கும் போது அதை வாங்குறதுக்கு யாருமே இல்லைன்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. நான் வந்துட்டு ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் வாங்கிடுறேன், அது 150 ரூபாய் 200 ரூபாய் கூட போகுது, பட் என்னால் விற்க முடியலன்னா என்ன ஆகும். இந்த மாதிரியான விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல நடக்கும். இப்போ நீங்க ஒரு பிரைஸுக்கு அதை இது பண்றீங்க, அது யாருமே வாங்காம இருந்தாங்கன்னா என்ன ஆகும். அதனால வந்துட்டு இந்த வால்யூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கம்பெனியோட ஷேரை வந்துட்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுவேன். அண்ட் ஃபைனலா இன்னொரு விஷயம், இந்த பிரைஸ் செலெக்ஷன் அப்படின்னு வரப்ப அந்த பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு விஷயத்த நான் பார்ப்பேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷேருடைய பிரைஸ் வந்துட்டு எக்ஸாக்டா ஒரு டீசென்டான பிரைஸ்ல தான் இருக்கா, கரெக்டான வேல்யூல இருக்கா, இல்ல அண்டர் ரேட்டடா இருக்கா, இல்ல ஓவர் ரேட்டடா இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்ப்பேன். அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து இதெல்லாம் சர்ச் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணிட்டு ஓவராலா ஃபுல்லா பார்த்துட்டு தான் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு சிலருக்கு முரண்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் பார்த்தா பத்தாது, இன்னும் டெக்னிக்கலா நிறைய விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு ஓகே இதுவே போதும்னு சொல்லுவாங்க. என்னுடைய பார்வையில ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம், நம்ம ஒரு லிமிட்டான தொகை எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றப்ப இந்த மாதிரியான விஷயங்களே போதும்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு இது பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு இது பிடிக்காம போகலாம். நீங்க இன்னும் ஏதாவது ஒரு சில விஷயம் இதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாடா பை பை, see you.